கைஸ் ஒரு சின்ன மினி விலாகு. ஃபஸ்ட்டு காலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோவலம் போயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் போனதே வந்து 9:30 தான். கொஞ்சம் அங்கே திருவிழா அதெல்லாம் நடந்ததுனால போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் போயிட்டு கிளாஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. இன்றைக்கி அலை எதுவுமே வந்து நான் பெருசாக பிடிக்கல. சரி, கிளாஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து 12 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஈசிஆர் வந்துட்டோம். ஒரு இடமா தேடிட்டு வந்தேன். கடைசியில் ஈசிஆரில் பீச் ஓரமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இது பேர் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓலை குடிசையில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, நம்ம சிங்கிளாக போகிறோமா, நம்மளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறானுங்க. மற்ற எல்லாருக்கும் முடிச்சுட்டு தான் கடைசியாக வராங்க நம்மக்கிட்ட. இங்கேன்னு கிடையாது, நான் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இதே மாதிரி தான். சிங்கிளாக போகிறவங்க யாரையும் மதிக்கவே மாட்டுறானுங்க. சிங்கிளாக இருந்தாலே நம்மளை மதிக்க மாட்டுறானுங்க. சரி பரவாயில்லன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமா வந்து எடுத்துன்னு வந்தானுங்க. யூஸ்வலாக நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்க மாதிரி இருக்காது இங்கே. பொதுவாக இந்த கேரளா ஃபுட்டுனாக்கா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, அப்புறம் இந்த புட்டு, இடியாப்பம் எல்லாமே. அதனால தான் நான் வந்து இங்கே கேரளா மேக்ஸிமம் வந்து இந்த கேரளா ஃபுட் எங்கே இருந்தாலும் போயிடுவேன். அது அப்படி தான் நான் இங்கே வந்தது. மெயினாக வந்து இந்த சீ ஃபுட்டு தேடி தான் வந்தது. பன்னீர் பட்டர் மசாலா நான் வாங்கினேன். அப்புறம் ஒரு 4 இடியாப்பம், அப்புறம் வந்து வஞ்சரம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எப்படி, இது வந்து கொஞ்சம் புளி குழம்பு மாதிரியே இருந்தது. அதே சமயம் அதில் பன்னீர் எல்லாம் போட்டு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பாகவும், புளியெல்லாம் அப்படியே முழுசாக போட்டுருந்தாங்க அது. அப்புறம் மாங்காய் இருந்தது. ஃபைனல் டச்சாக ஒரு கோகனட் புட்டிங்கோட முடிச்சாச்சு. அதுவும் நல்லா இருந்தது, நல்ல டேஸ்ட்டு. ஆனால் இது எல்லாம் ஒரு 1200க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தலை, அதிகம்தான்.